போ பெருமாள் கோயில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்லா பேருமே அவரவர்கள் வாகனத்தோட இந்த இது வந்து ஆமை வடிவத்தில் இருக்கான். ஸோ இந்த இது வந்து ஆமையோட மூஞ்சி. இந்த இருக்குல்ல இந்த காய் தாங்க. ஸோ இதை சாப்பிட்டாதான் ஸோ நம்ம இந்த வண்டியில் தாங்க இன்றைக்கி போக போகிறோம். இருக்கங்குடி போன வண்டி இந்த வண்டியில் தான் இன்றைக்கும் நம்ம போக போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நம்பிக்கையில் போக போகிறோமா, எங்கே போக போகிறோம்னு தெரில. அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. போட்டாச்சு ஏற்கனவே இருக்கங்குடி வீடியோ. இருக்கங்குடி வீடியோலாம் 1000 வியூஸ் போயாச்சு. லைட்டை போட்டுக்கோங்க, லத்தியை பொருத்திக்கோங்க. பத்தியை பொருத்தியாச்சு, ஸ்டாண்டில் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஊர்லேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இப்போ நேராக வந்து பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அது நம்ம எப்படி போக போகிறோம்னா, நம்ம சங்கரன்கோவிலில் இருந்து சொரண்டை வழியாக ஆலங்குளம் போய் அது வழியாக நம்ம இப்போ பிரம்மதேசம் கோயிலுக்கு போக போகிறோம். அம்பாசமுத்திரம் போய் அது வழியாக நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஸோ இப்போ தான் நம்ம வண்டியை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே போகும்போது இந்த கோயில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் நம்ம எப்போதுமே நிப்பாட்டி சாமி கும்பிட்டு தாங்க போவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளாக்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த நிப்பாட்டி நம்ம சில்லறை போட்டு சாமி கும்பிட்டு தான் போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அத்தான் நிப்பாட்டி போய் சில்லறை போட்டு வர போகிறாங்க. ஸோ வந்து அந்த சைடு போகும்போது தெரிவாங்க சில்லறை போட்டு. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு காவல் தெய்வம் கோயில் மாதிரி. சும்மா நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்ம கூட அவங்க வந்து துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுதான் அவங்க போட்டு இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊரோட அவுட்டர்லேயும், அதாவது இப்போ நம்ம சங்கரங்கோயில்னால் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட் இந்த 4 சைட்லேயும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும். எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு நிப்பாட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம போவோம். ஸோ நம்ம இப்போ மேற்க பார்க்க போகிறதுனால இந்த கோயிலில் நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போகிறோம். ஸோ காலையில் டீக்கு நம்ம வந்து வடையும் சமோசாவும் வாங்கிட்டு நாத்தான் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். வாங்கிட்டு நம்ம போகிறோம். ஸோ வேனை இங்கே சைடில் நிப்பாட்டிட்டு இது வந்து நம்ம எங்கே நிற்கோம்னா சொரண்டையில் வாங்க நிற்கும். சொரண்டை நம்ம எத்தனை 5:30 கிளம்பணும், 4:30 கிளம்பணும். இங்கேயே 5:30 ஆயிடுச்சு. ஸோ பாய்ஸ் வந்து சமோசா அடிச்சு இங்கே பாருங்க பிறந்துட்டுருக்காங்க. நம்ம அந்த கடையில் வாங்கின வடை வந்து பத்தாதனால இந்த கடையில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 வடை வாங்க போகிறோம். அதுக்கு தான் அத்தான் போயிருக்காங்க. இங்கேருந்து இந்த கடையில் தலைவாஸ் கஃபேயில் வந்து வடை வாங்கிட்டு இருக்காங்க. டீசல் போட தாங்க வண்டி நிப்பாட்டியிருக்கோம். எவ்வளோக்குங்க?
3000. எவ்வளோ டீசலு? 303. டீசல் அடிச்சுட்டு நம்ம வண்டி இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டீ ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் இங்கே வந்து நம்ம குடிச்சிட்டு அப்படியே இங்கே இந்த பெட்ரோல் பங்க்கில் பாரத் பெட்ரோலியம் தான் போட வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோங்க. இதான் நம்ம கொண்டு வந்து டீ கேனை. ஸோ தம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேக் கேர் பண்ணிக்கிறதான் டீ கேனை. நல்லா ப்ராப்பராக எடுத்து அதை மடித்து அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டீ இன்னும் அரை கேன் இருக்குங்க. அதனால் நம்ம காலையில் சாப்பாடுக்கு அப்புறம் குடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோவில். இதுதான் அந்த பிரம்மதேசம் கோவில். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. ஸோ இது நம்ம ஊரில் சங்கரன் கோவிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் ஒரு அம்மன் 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கோவிலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு உள்ளே என்ன சாமிலாம் இருக்குன்னு காட்டுறேன். அது நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி டம்ளர் முன்னால் கிடக்குது. இல்லை முன்னால் இருக்குது. தனியாக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கு முன்னாடி. அந்த கண்ணாடி போ பெருமாள் கோயில் அவ்வளோதாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:25. அதாவது 7:30 தான் அடுத்து வந்து நட திறப்பாங்களாம். ஸோ வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து அலோடு கிடையாதுங்க. இப்போ நான் வந்து இந்த வெளி பிரகாரத்தை மட்டும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பழமையான கோவில். ஒரு 10ஆம் நூற்றாண்டு அந்த டைம்லேயே இது கட்டின கோவிலுங்க. இந்த கோவிலை வந்து இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரினா, பிரம்மா கடவுள் பிரம்மா இருக்கார்ல, அவரோட பேரன் வந்து இளந்தையடிநாதர். அவர் வந்து இந்த லிங்கத்தை வந்து சொயம்பு அப்படின்னா தானாக உருவாகின லிங்கம் அப்படிங்கிறது மாதிரி. இந்த லிங்கம் வந்து தானாகவே உருவாகிருக்கு. அந்த லிங்கத்தை எடுத்து பூஜை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பூஜை பண்ணதுனாலையும் அவர் பிரம்மாவோட பேரங்கிறதுனால இந்த ஊர் வந்து பிரம்மதேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன போட்டிருக்காங்கன்னா, ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவர் வந்து இங்கே வந்து படையெடுத்து வரும்போது இங்கே வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி இருந்திருக்கு. ஸோ அந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி இருக்கும்போது இங்கே வந்து அவர் வெற்றி பெற்றதுனாலையும் இங்கே வந்து இருக்கிற சாமியை வந்து அவங்க கும்பிட்டுட்டு போர் செஞ்சதுனாலையும், ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டு போர் ஜெயித்ததுனால இங்கே இருக்கிற அந்த சாமி எவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அது அவர் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கோவிலை வந்து அப்படியே இங்கே இருக்கிற ஐயர், அதாவது பிராமின், அவங்களுக்கே கொடுத்துட்டு போனதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது ரொம்பவே பழமையான கோயில். கோபுரம் வேலையெல்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே. ஸோ இது கும்பாபிஷேகம் இங்கே அடுத்து நடக்க போகுதுன்னு நினைக்கேன். இதுதாங்க கோவிலோட வெளி பிரகாரம். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோவில்.
ஆக்சுவலாக அப்போ நான் சொன்னேன்ல, அந்த மன்னர் வந்து அந்தகர்களுக்கு இந்த கோவிலை வந்து காணிக்கையாக வழங்கியிருக்காங்க. ஸோ பிரம்மாவோட பேரனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனாலையும், அதனால் அதை நாள் கணக்கில் மருவி பிரம்ம தேசம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டதாகவும் இங்கே ஒரு வரலாறு இருக்குது. அதுபோக இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, நான்மறைகள் ஓதிய அந்தகர்களுக்கு மன்னன் மானியாக வழங்கியதால் ராஜராஜ சதுர்த்திய தேவி மங்கலம் அல்லது பின்னர் பிரம்மாத்தியம் என்று பெயர் கொண்டு பின்னர் பிரம்மாத்தியம் என்பது பிரம்மதேசம் என விரிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வரலாறும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் எது வந்து உண்மை, எது வந்து இதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மணி அவ்வளோதாங்க, 7:30 ஆயிடுச்சு. நட உள்ளே திறந்துட்டாங்க. உள்ளே ஆக்சுவலாக ஃபோட்டோ வீடியோஸ் அலோடு கிடையாது. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் மட்டும் எடுத்ததோடு வச்சுட்டு நம்ம அடுத்த கோவிலில் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து கல்லில் வந்து எந்த பிடிமானமும் இல்லாமல் சாமி வந்து பெருமாள், இது சிவபெருமான் வந்து ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட பாத ரட்சத்தோடு உள்ளது. முன்னால் நம்ம செருப்புன்னு சொல்லுவோம்ல, இதில் செருப்பு கிடையாது. பாதத்தை பாருங்கள், அந்த ஆணி வந்து மேலே இருக்கா, முன்னால் மாதிரிலாம் அந்த கவர் வச்சதெல்லாம் கிடையாது. அந்த கும்பல் மணக்க இருக்கிறது அப்போ பொது பூராமே அப்படி தான் இருக்கும் செருப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்லா பேருமே அவரவர்கள் வாகனத்தோட, குபேரன் குதிரை வாகனத்தில், சூரிய பிரம்மா வந்து அன்ன வாகனத்தில், மகாவிஷ்ணு வந்து கருடர் வாகனத்தில், அகஸ்தியர் இருக்கிறாரு, ரிஷி இருக்கிறாரு, ரிஷி பத்னி இருக்குது, கிண்ணர் இருக்கார், இன்புருஷர் இருக்கிறாரு. வேறு வந்து ஸ்திரீகள், அது அவங்க நம்ம அப்சர ஸ்திரீகள் அந்த பக்கத்தில் இருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து விநாயகர், முருகன். இந்த பக்கத்தில் வந்து சடை பண்ணுற மாதிரி இருக்கும் பாரு, உள்ள இருக்கும்போது சடை பண்ணி கண்ணாடி முகம் பார்க்குறது. அது இந்த பக்கத்தில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சடை பண்ணுறது, சடை பண்ணுறது, சயனத்தில் படுத்திருப்பது, எல்லா பேருமே இது புறாமே நாதஸ்வர வாசிக்க வித்வான்கள் மாதிரி படுத்து சிலைகளோடு தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் கிடையாது, ஒரே இடம். உலக வச்சிருக்காங்க. இது இப்படி மனசில் நினைச்சிட்டு இப்படி இடிச்சோம்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த நந்தி இருக்காங்க, இந்த நந்தி காற்றுக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே வந்து ரொம்ப நாளாக பின்பற்றிட்டு வராங்க. ஸோ நீங்களும் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா இந்த நந்தி காற்றுல ஏதாவது சொல்லிவிட்டு அது நடக்குதா நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்கு பாரேன், இந்த இது வந்து ஆமை வடிவத்தில் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஆமையோட மூஞ்சி இந்த இருக்கா, ஆமையோட மூஞ்சி, இது ஆமையோட கால் இருக்கா. நான் பாருங்களேன், இந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த இது வந்து இதை கூர்ம கல் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த கோயிலில் இன்னொரு இது என்னன்னாங்க, இந்த இருக்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு மணி தொங்குதான், இது கல்லுலே செஞ்ச மணிங்க. அந்த கல்லுக்கு மேலே இருக்க சங்கிலி மாதிரி ஒன்று இருக்கா, அந்த சங்கிலியும் வந்து கல்லுலே செஞ்சது. அது மேலே இருந்து அப்படியே கல்லுலே எல்லாமே செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா இந்த கோவிலை பற்றி. ஆக்சுவலாக பிரம்மாவோட பேரன் வந்து இங்கே வழிபட்டதுனால இந்த கோவில் வந்து பிரம்மதேசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு இதான் வந்து இந்த கோயிலில் ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்களேன், சுயம்பு மூர்த்தி ஸ்தல விருஷம் இலந்தை மரம் பிரம்மாவின் பேரன் ரோம மகரிஷி வழிபட்டது, விதி வழியால் ஏற்படுகின்ற துன்பம் தீரும், சுவாமியையும் மரத்தையும் பிரதீட்சணம் செய்தால் எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும், இழந்த பழத்தை சாப்பிட்டால் புத்திர சந்தானமும் ஸ்வர ரோம நிவாரணம் கிட்டும். புத்திர சந்தானம்னா இது, அதாவது இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த இழந்த பழத்தை இங்கே இருக்குது, இழந்த பழத்தை சாப்பிட்டா. இழந்த பழம் எங்கே இருக்குன்னு சரி பார்ப்போம் வாங்க. போர்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த போர்டில் வந்து இழந்த பழம் அந்த இதை சாப்பிட்டா ஏதோ புத்திர பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மரத்தை தேடி தாங்க இப்போ போய்கிட்டுருக்கோம். அந்த சாமிக்கிட்ட கேட்டோம், அப்படியே இந்த இதுக்கு பின்னால் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுதான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இல்லை,
நான் இந்த இது என்ன மரம்? இது என்ன மரம்? இது இழந்த மரம் இல்லைல்ல? ஆமாம் இது இழந்த மரமா? இதுதான் காய் எதுவுமே இல்லை. இழந்த மரம் இதானோ? இதான் தலை வச்சோம். இதுதாங்க அந்த மரம். இந்த இருக்குல்ல இந்த காய் தாங்க. ஸோ இதை சாப்பிட்டாதான் இதோட ஆமாம். நம்ம உத்தரவாசம் மங்கையில் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால் மரம் அது அப்படியே இருக்கும். ஓ, பெரிய அந்த ரூம்பே மறைச்சி நிற்கும். அவனை பறிச்சு போமா? சும்மா முள் இருக்கும் பார்த்து பிடிச்சிக்கோ. இப்போ 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 எடு. இந்த பிடி. சரி சரி. இதில் பத்திரமா வச்சுட்டு ரைட் ஓகே பறிச்சிட்டோங்க. பேர் வந்து மன்னார் கோவில். இது வந்து ஒரு பெருமாள் கோவில். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பதியில் போட்டிருக்க படி மாதிரியே போட்டிருக்காங்க. பாருங்க இப்போ நல்லா பாருங்க. வரட்டா வரட்டா அப்படிதான். அவ்வளோதான்.